ஆண்டவரே நமக்கு ஒரு பத்திரம் போட்டு கொடுக்காரு. 1ஆம் தேதி எதை கொடுக்குறாரு? பின்னால் அப்படிதான் போட்டிருக்கு, இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் சீல் வச்சு, பச்சைமை கையெழுத்து போட்டு சீல் வச்சு கிராண்டட் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. ஆண்டவர் தந்த வார்த்தையும் இந்த வார்த்தைக்குள்ள இருக்க அபிஷேகமும் நம்ம எல்லாரையும் வழி நடத்தணும். ஆமென். எல்லாரும் இப்படி ஜெபிக்க போறோம். ஏன்னா வசனம் வாங்கிட்டு அந்த வசனம் நம்ம அந்த வசனத்துக்குள்ள இருக்க அபிஷேகம் நம்ம வழி நடத்தணும். அல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் பின்னால் எழுதப்பட்டிருக்கு. உபாகமத்தில் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பார்த்தீங்கன்னா இருப்பிடம் கூட எல்லாரும் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடமாவது தெரியணும். 2வது பக்கத்தில் மேலேருந்து இந்த சென்டரில் இருக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் எடுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வசனம் வாசிக்கும் போது அதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆமென். அதனால வசனம் வாசிக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பைபிள் திறக்க முடியாது. அப்படி யார் பைபிள் எடுத்து திறந்து வாசிங்களோ எழுப்புதல் வந்தாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வசனத்துக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் உள்ள இருக்கு. வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசி. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை, இதான் அபிஷேகம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நானும் ஒரு கூட்டத்தை விரட்டிக்கிட்டு இருப்பேன், நானும் ஒரு பெரிய பலத்த கூட்டத்தை விரட்டிக்கிட்டு இருப்பேன். நான் விரட்டுதை மட்டும் இல்லை, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? விரட்டுவீங்கன்னு போட்டிருக்கு. ஆமென். ஆமென். உங்களை பார்க்கிலும், வாசிங்க இந்த வார்த்தை. அந்த 2வது பகுதி தான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள். ஆமென். இந்த வருஷம் நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? துரத்துற வேலை. இந்த துரத்தல் மட்டும் இல்லை, இந்த மக்களை பொல்லாத ஆவிகளை துரத்துறதுக்கு நமக்கு ஒரு வேலை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை நடக்கும்படியா நம்ம ஜெபிக்கணும். போன வருஷம் தந்த வாக்குத்தத்தம் காரியம் மாறுதலா எல்லாத்துக்கும் இழுத்து கொண்டு போயிடலாம். மழை பெஞ்சாலும் அந்த வசனம் செல்லும். திடீர்னு எந்த ரூட்ல கொண்டு போனாலும் அந்த வாக்குத்தத்தம் செல்லும். காரியம் மாறுதலா முடிந்தது. இந்த வருஷம் நம்மளை விட பலசாலிகள், பெரிய ஆளுக்க, நாங்கள் யார் தெரியுமான்னு சொல்கிறவங்க, நாங்களாம் இப்போ என்ன செய்வோம் தெரியுமா அவங்கள அப்படின்னு சொல்கிறவங்க, எலியாவை பார்த்து மிரட்டினவங்க. யார் மிரட்டினா? ஏசபேல், பெரிய ராணி சீட்டில் உள்ளவங்க. நாளைக்கு இவ்வளோ நேரம் உனக்கு என்ன இருக்காது? தலை இருக்காது. அப்படி அதான் யார்? பலத்த ஆளுங்க. கோலியாத்து என்ன சொன்னார்? கோலியாத்து, உன்னோட உடம்பெல்லாம் பிச்சு யாருக்கு கொடுத்துருவேன்? ஆமாம், ஆகாயத்து பறவைகள்லாம் சாப்பிட்ருன்னு சொன்னார்.